வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் எண்ணெய் கத்திரிக்காய் போட போகிறதுனால காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இது கூட கடுகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணையில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் சின்ன ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். ஜீரகமும் நல்லா பொரியணும், அந்த வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டும். மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணையில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ பச்சை மிளகாயமும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும், கொஞ்சம் செவந்து வரணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு பாதி அளவு உப்பு சேர்த்தா போதும். பிறகு நம்ம காயை சேர்த்துட்டு வதங்கினோடனே டேஸ்ட்டு பார்த்துட்டு மிச்சம் சேர்த்துக்கிறலாம். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ கத்திரிக்காய்களை சேர்த்துக்கிறலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதை தான் இதோட சேர்த்துட்ருக்கோம். இப்போ எல்லா காயும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம அலசி எடுத்ததுலேயே தண்ணியெல்லாம் இருக்கும். அந்த தண்ணியிலையும் எண்ணெயிலையுமே இது நல்லா வேகணும். உங்களுக்கு அப்படி கொஞ்சம் பத்தலைன்னா தண்ணி தெளித்து தான் விட்டுக்கிறணும், ஊற்றிடக்கூடாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம போடையில் பாத்திரம் நிறையா இருந்தது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயிலேயே வெந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பாதி உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் உப்பு போட்டு. இது கொஞ்சம் ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வச்சே தான் இதை வதக்கணும், இல்லாட்டி இப்போ அடி பிடிச்சிரும். இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். முதல்லையே நம்ம கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். இதை கொஞ்சம் ட்ரையாக அடித்து இப்போ அதோட சேர்த்துக்க போகிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்ச தேங்காயும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிடுவோம். ட்ரையாக தான் அடித்து போட்டுக்கணும். உங்களுக்கு ஜீரகம் போட விருப்பம் இல்லாட்டி வெறும் தேங்காய் மட்டும் துருவி போட்டுக்கிறலாம். இது ஈஸி ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம், சாதம், காரக்குழம்புக்கெல்லாம் இது ரொம்ப செமையாக இருக்கும். பூண்டு குழம்பு இந்த மாதிரி இதுகளுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கொஸ்து போட்டிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் எண்ணெய் பொரியல் போடுறேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.